வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 12th டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 9.2ல 9th சம் பார்க்க போறோம். x plus y is equal to tan inverse of y, y square y dash plus y square plus 1 equal to 0 னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரூவ்ல அதிகபட்சமா என்ன டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. y dash அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு போகுது. ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் தானே. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x plus y. x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? y dash. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. tan inverse of x இருந்தா ஈஸியா போட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க. tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by 1 plus x square. ஆனா இங்க tan inverse of y இருக்கு. அப்போ 1 divided by 1 plus y square ஆனாலும் y ன்றது இங்க ஃபங்க்ஷன். அதனால அதை நம்ம திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். tan inverse of y பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 plus y square and then இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y dash ன்னு கிடைக்கும். அடுத்தது 1 plus y dash equal to y dash divided by 1 plus y square. காஸ் மல்டிப்ளை எடுத்துங்க. காஸ் மல்டிப்ளை எடுத்தா என்ன கிடைக்கும்? So 1 into this one. அப்போ 1 plus y square plus y dash into this one. So y dash into 1 plus y square equal to y dash. உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இந்த டேர்ம் இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். So 1 plus y square plus y dash into 1 plus y square minus y dash equal to 0. இதுல இருந்து y dash காமனா வெளிய எடுத்துக்கலாம். 1 plus y square y dash காமனா வெளிய எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுல 1 plus y square இருக்கும். இந்த y dash வந்துருச்சுனா இங்க -1 இருக்கும். கரெக்ட்டா? which is equal to 0. அப்போ 1 plus y square y dash plus 1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது y square மட்டும் தான். ஆன்சர் கிடைச்சிருச்சு. So y square y dash plus y square plus 1 equal to 0. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.